ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆட்டுக்கால் இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், 1 கப்பு தேங்காய், சோம்பு, 2 பச்சை மிளகா, மிளகு, முந்திரி பருப்பு, கசகசா, சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை மசாலாவுக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட 2 பச்சை மிளகா, மிளகு, கசகசா, முந்திரி பருப்பு, சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டை அரைச்சி இன்றைக்கி குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். கூடவே சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துட்டு இருக்கும்போது தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக பொடியாக அரிஞ்சது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்காலை சேர்த்துடலாம். ஆட்டுக்காலை நீங்கள் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் கத்தியால் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதோட கருப்பாக இருக்கிற ஸ்கின்னெல்லாம் வந்துடும் வெளியே. இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம இப்போது இந்த காலை வேக வைக்க போகிறோம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் கிட்ட விட்டு நம்ம இந்த
காலை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ கால் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ இந்த குழம்ப கொதிக்க விடலாம். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை, ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். ஓ ஹே மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.